கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சவுந்தரபாண்டி வந்துட்டு சண்முகத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. ஏலே வெறும்பயலே, உன் தங்கச்சி இருக்கால அந்த நசுக்கி என் பையன் முத்துப்பாண்டி அவளுக்கு சேலை வாங்கி கொடுத்துருக்கான். அந்த சேலையை கட்டிட்டு நாளைக்கு கோயிலுக்கு போகிறாங்களாம்ல, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் நினச்ச மாதிரி நாளைக்கு இந்த நொசக்கியோட பிறந்தநாள்லாம் கொண்டாட முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக அவள் போக போகிற இடமே வேற, நிரந்தர பிரிவு. சொன்னது யாவும் இருக்குல்ல, அவள் வரப்போகிறது ஓ வீட்டுக்கு தான். ரெடியாக இருந்துக்கோ. நான் தான் சொன்னல, உன் தங்கச்சியை என் பையன் முத்துப்பாண்டி கூட சேர்ந்து வாழவே விட மாட்டேன். அது நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. நான் உன்னையே ஒரு ஆளாக ஏற்றுக்கல, இதில் உன் தங்கச்சியோ வேற என் வீட்டு மருமகளை ஏற்றுக்கிடுவேனா? நடக்கவே நடக்காதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நாளைக்கு நான் ஒரு ஸ்கெட்சு போட்டு வச்சுருக்கேன், பெரிய ஸ்கெட்சு. அதை பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீயே ஷாக் ஆகிடுவ. என்னடா இது இப்படியெல்லாம் யோசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆடி போகப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு என்ன நடக்க போகுது நீயே வெயிட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்முகத்துக்கிட்ட வெறுப்பேற்றுற மாதிரி சவால் விட்டு பேச, அந்த திக்கம் வந்துட்டு சண்முகம் டென்ஷனாகவே இருக்காங்க. அடுத்து இங்கே சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் தான் வச்சுட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இசைக்கு வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு நம்ம முத்துப்பாண்டிக்கு விட்டு, முத்துப்பாண்டி வந்துட்டு இசைக்கு விட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே அந்த இடத்துல வந்துட்டு மொத்தமாக கூடி நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் கேக்கை வந்துட்டு மாற்றி மாற்றி கன்னத்தில் தடவி விளையாட இதெல்லாம் பார்த்து மற்றவங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் சவுந்தரபாண்டிக்கு மட்டும் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. அப்படியே முறைச்சிக்கிட்டே வந்துட்டு சிரிச்சமானிக்கு வந்துட்டு சண்முகத்தையே பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்க. நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக தான் அத்தை இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இசைக்கு சொன்னதும் சரி சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கேக் கொடுக்குறாங்க. இந்த திக்க வந்துட்டு சந்தோஷமாவா இருக்கீங்க? சந்தோஷம். அதில் மண்ணள்ளி போடுற மாதிரி நான் ஒன்று செஞ்சுருக்கேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சவுந்தரபாண்டி வந்துட்டு அப்படியே சண்முகத்தை பார்க்க, சண்முகம் வந்துட்டு அப்படி என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு சவுந்தரபாண்டியவே பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.